வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு another Minecraft வீடியோ. ஸோ இந்த கேம் பிளேல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு வீடை கட்ட போறோம். நீங்கள் அதுக்கு வில்லேஜை கண்டுபிடிச்சிட்டியான்னு கேட்டிங்கன்னா ஆமாம், நம்ம ரொம்ப பக்கத்துலேயே வில்லேஜ் இருக்கு. ஸோ அந்த வில்லேஜு தான் அங்கே தான் இருக்கு. தான் கூட்டிகிட்டு போகிறேன், சும்மா சொன்னேன். அந்த வில்லேஜ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பின்னாடி இருக்கு. அப்புறம் இந்த ஷேடோஸ் பார்க்க ஒரு மாதிரி இதாக இருக்கும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஷேடோஸில் நான் பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணுறேன். இந்த ஷேடோஸ் பேர் காம்ப்ளிமெண்ட்ரி ஷேடோ. ஸோ அதனால் இதை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. நான் வீடு கட்டுறதுக்கான எல்லா மெட்டீரியல்ஸும் நேற்று உட்காந்து 3 hours ப்ளே பண்ணேன். அப்புறமா நைட் ஒரு 1 hour ப்ளே பண்ணி எல்லாத்தையுமே மொத்தமாக நான் எடுத்து வச்சுட்டேன் ஆக்சுவலாக. ஸோ வீடு கட்டுறதுக்கான ஸ்பேஸை மட்டும்தான் நான் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டு இருக்கேன். உங்ககிட்ட 64 ஸ்டாக் ஆஃப் பிரிட்ஜ் வுட்டு, ஒரு 64 ஸ்லாப்பு பிரிட்ஜ் ஸ்லாப்பு, அப்புறம் 2 ஸ்டாக் ஆஃப் கிளாஸு, அவ்வளோதான் இருக்குது. காபிள் ஸ்டோன், அப்புறமா நம்மளுக்கு மெயினாக 64 அயன் பிளாக் கிடச்சிச்சு. எனக்கு இந்த வில்லேஜை எக்ஸ்ப்ளோர் பண்ணி வரதுக்கு முடியும். எல்லாம் நம்மளுக்கு கிடச்சிச்சுனால இன்றைக்கே நம்ம ஒரு மைனிங்கில் இறங்க போகிறோம். அப்புறமா மைனிங்க்கான பிளேஸையும் நம்ம பார்த்திங்கன்னா தேட தான் போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களை எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சது நம்ம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல்லைக்கனி ஆளில் போட்டுக்கோங்க. ஸோ அங்கே வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். அப்புறமா ஒரு ப்ரோ கமெண்ட் பண்ணியிருந்தாரு, ஸ்டம்பிள் கைஸ் ஒரு டோர்னமெண்ட் போடுங்க ப்ரோ. நேற்று நான் மைன்கிராஃப்ட் வீடியோ போட்டிருந்தால அதில் அந்த ப்ரோ ஸ்டம்பிள் கைஸோட டோர்னமெண்ட் வீடியோ போடுங்கன்னு கேட்டிருந்தாரு. அது அந்த ப்ரோக்காக ப்ரோ நான் போடுவோம் ப்ரோ. அப்புறம் அது பார்த்தீங்கன்னா ஒரு இன்னைக்கு ஈவினிங்கே நான் போட்டுருவேன் ப்ரோ. அப்படின்னா இன்னைக்கானா கண்டிப்பாக நான் போட்டுருவேன். இன்னைக்கு ஈவினிங் அந்த மாதிரி டைமிங்கில் நான் கண்டிப்பாக போட்டுருவேன் ப்ரோ. ஓகேங்களா ப்ரோ? தேங்க்யூ ஃபார் சப்ஸ்கிரைபிங் ப்ரோ. நம்ம ரீச் 76 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகிட்டு கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருக்குது. ப்ளீஸ் கைஸ், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம பண்ணிவிடுங்க எல்லாத்தையும். இதெல்லாம் நான் ஃபஸ்ட்டு எடுத்து விட்டுருவோம். அப்பா, இந்த ஒரு பிளெயின் ஸ்பேஸ் நம்மளுக்கு கிடச்சாச்சு. இங்கே இருக்கிறதையெல்லாம் எடுத்து விட்டுருவோம். இப்போ வீடு கட்ட நம்மளுக்கு ஒரு பிளெயின் ஸ்பேஸ் இருக்குது. இப்போ ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வாட்டர் குடி இருக்குது. அதனால தான் நான் இந்த பிளேஸை சூஸ் பண்ணேன். ஸோ நான் இருக்கிறது பார்த்தீங்கன்னா எவ்வளோ 64, அங்கே ஒரு 20 இருக்கு. இப்போ நான் வந்து மொத்தமாக தேவையானதுக்கெலாம் மட்டும் எடுத்துக்கிறேன். கோபிள் ஸ்டோன் எடுத்துக்கலாம், பிகாக்ஸ் இதெல்லாம் வச்சுப்போம். இது ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஃபர்னான்ஸ் இருக்குது, கிராஃப்டிங் டேபிள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நான் இப்போ பர்ஃபெக்ட் எப்பவும் முன்னாடி பண்ணுற மாதிரி தான் வீடு இது. முன்னாடி தான் அதே மாதிரி தான் நம்ம பண்ண போகிறோம். ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். இங்கே ஒன்று அங்கே கரெக்டாக இருக்கும் இல்லையே? கரெக்டாக இல்லையே? இல்லைங்க ப்ளீஸ் பார்க்கலாம், மெதுவாக பண்ணும். இந்த இடம் பர்ஃபெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். பர்ஃபெக்ட் 1 2 இந்த ஹைட்டாக ஏற்றுவோம். ஹைட் ஆனால் பர்ஃபெக்டான ஹைட் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கணுமே. பரவாயில்ல. ஐயோ ரொம்ப தப்பு பண்ணாத குமாரி. ஏன் கோவப்படுத்திட்டாங்க ப்ளீஸ், நம்மளை கோவப்படுத்திட்டாங்க. நான் தான் ஆனால் மிஸ்டேக்கே பண்ணேன் ஆக்சுவலாக. அதனால அவங்க மேலே எந்த தப்புன்னு நான் சொல்லக்கூடாது. இன்னும் நான் அந்த வில்லேஜை நான் எக்ஸ்ப்ளோரே பண்ண போகலை. நீங்கள் வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு காமிக்கிறேன்னு சொல்லி தான் கொஞ்சம் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். போதும் இதுவே. ஆனால் இதே அளவு தான் நான் என்னமோ போட்டிருந்தேன் போன இதுலேயும். 1 2 3 4 5 6 இப்படி ரீஸ்பான் பண்ணி செட் பண்ணுங்க. இல்லைன்னா கீழே விழுந்து நான் செத்தாலும். யோ அப்பா, ஜஸ்ட் மிஸ். இல்லைன்னா இன்னத்துக்கு நான் ஒரு ஹார்ட்ல தப்பிச்சிட்டு இருக்கேனா? செத்துறாரா ப்ளீஸ்ரா, செத்துறாரா ப்ளீஸ். பயமா இருக்கு சத்தியமா. அள்ளு விட்டுருச்சு இப்போ எனக்கு. நான் செத்துறாரு. அப்புறமா ஃபஸ்ட்டு நம்ம எங்கே ஸ்பான் ஆனோம் அந்த இடத்துக்கு வர வேண்டியதாக இருக்கும். ஒரு பிரச்சனையும் இல்லை, மெதுவாகவே நம்ம பண்ணிக்கலாம் இதெல்லாம். நாளைக்கு ஆனாலும் பரவாயில்லடோ. 4 ஆக்சுவலாக நைட்டில் ஷேடர் போகிறது ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு வேஸ்ட்டு தான் ப்ளீஸ். அதனால் நிறைய பேர் தயவு செஞ்சு நைட்டில் ஷேடர் போடாதீங்க, அது வேஸ்ட்டு தான் உங்களுக்கு. நான் எதுக்கு போட்டிருக்கேன்னா, எனக்கு நைட்டில் ஷேடர் போடுறது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் போட்டுக்கோங்க ப்ளீஸ். எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால நானும் போட்டிருக்கேன். ஓகேங்களா? பர்ஃபெக்டாக இருக்குல்ல? ஆமாம். இனி இங்கே தானே நடப்போடா. நான் அதுக்கு இங்கேருந்தே கட்டிட்டு வர ஆரம்பிச்சிடலாம் ப்ளீஸ். இந்த பெட்டு உடைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் போட்டு யூஸ் பண்ண செக் பண்ணிவிட்டு இங்கே 1 2 3
சார் அவ்வளோதான், சார் முடிஞ்சிச்சு. 2 கரெக்டாக. ஐயோ ஏன்டா மிஸ்டேக் பண்ற? மிஸ்டேக் பண்ணவே கூடாது ஈஸ்வரி. பண்ணுவான், சொல்லிட்டே பண்ணுவோம்ல, அதுதான் நம்ம ட்ரிக்கே. இந்த தடவை நம்ம பார்த்தீங்கன்னா மேலே கிளாஸ் எல்லாம் வைக்க போறதில்ல, மேலே ஒரு ஸ்டெப்ஸ் மாதிரி கட்டிக்க போறோம். என்னடா ஐயோ ரொம்ப இது வந்துட்டேன்னு நினைக்கிறேனே. இங்க வச்சிரு. இப்ப நான் போய் செத்துருட்டா பேசாம செத்துருக்கலாமா கீஸ்? வேணால. அயன் காலம் இருக்கான், அவனெல்லாம் அடிக்க வேணாம். எதுக்கு 64 அயன் பிளாக் இருக்கே, நம்ம அதை ஃபர்னான்ஸ்ல போட்டு உருக்கிட்டா போச்சு. ஒழுங்கா கட்டு. ரொம்ப பெருசாயிடுச்சு கீஸ் வீடு. யோப்பா தாத்தண்டி வீடு பத்தி எனக்கு இதை பார்த்து சிரிக்கதான் எழுதுறதானே தெரியல. பரவாயில்ல, இந்த பெரிய வீடா இருந்தா தான் நம்மளுக்கு எக்ஸ்டர்ன் மைனிங்க்கு வேணா ஒன்று கீழே அண்டர் கிரவுண்ட் மாதிரி இந்த பெரிய வீட்டில் கட்டிட்டு ஒரு டோர்லாம் போட்டு ரெடியா இருக்கலாம். யோ 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 என்னையா இது? யோயாவா? அதுதான் நான். ஓ நல்ல வேலை, எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு நிறைய உட்டு இருந்ததுனால நம்ம தப்பிச்சோம். ஆய் ட்ரிகர் ஆக்கி விட்டுட்டு இருக்காங்க ப்ளீஸ், நம்மள ட்ரிகர் ஆக்கி விட்டுட்டு இருக்காங்க. ட்ரிகர் இட்ஸ் நாட் ஃபேர். பரவாயில்ல. இனி இவ்வளோ பெரிய வீடா? இங்க ஒண்ணு. நான் எதுக்கு லூஸ் மாதிரி இங்க என்னத்தையும் பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டீங்கன்னா இருக்கு, காரணம் இருக்கு. இங்க ஒண்ணு வச்சுக்கலாமா? இங்கே வச்சு கரெக்டா இருக்கு. நான் வந்து நிறைய என்னக்கு சொல்றதுக்கு தெரியல. ஐயோ காபிள் ஸ்டோன் தீந்துருச்சா? போய் பிக்கப் பண்ணிட்டு தான் வரும். ப்ளீஸ் ஒரு வழியா 64 ஸ்டோன்ஸ் எப்படியோ எடுத்துட்டு வந்துட்டேன். நான் அதை எடுத்துட்டு வரதுக்குள்ளேயே நான் பட்ட பாடுறேன். இதுக்கே ½ போயிடும் போல. பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல, ½ போயிடுச்சு இதுக்கே. பட் இது போதுமானு இதுதான் மிஸ்டேக்ஸ். நான் எதுக்கு லூஸ் மாதிரி இதை பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டீங்கன்னா ஃப்ரெண்டோ அதை பார்க்க கொஞ்சம் காமெடியாக தான் இருக்கும். பரவாயில்ல. ஒரு டோர்ஸ் எல்லா சைடும் வைக்கலான்னு ஒரு பிளான்ல இருந்தேன் கேஸ். இதுக்கு தான் நான் வச்சிட்டு இருக்கேன். எல்லாத்துக்கும் ஒவ்வொரு லெங்க் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, எல்லாத்துக்கும் டிஃப்ரெண்ட் சைட்ஸ் ஒரு லெங்க்த்து நம்ம இதாக இருக்கும். ரொம்ப பெருசா இருக்கு கேஸ், அதனால தான் நான் பார்த்தீங்கன்னா இப்படி மாத்திட்டேன். ஐயோ தப்பா பண்ணிட்டேன். போட ராபிள் ஸ்டோன் பிகாக்ஸ் சொல்றேன். இதுல தான் டப்புன்னு உடையும். இது கரெக்டா தான் இருக்கு, ஆனா இதுதான் தப்பு கேஸ். கொஞ்சம் முன்னாடி போய் வச்சிருக்கிறோம். நான் வந்து ஆக்சுவலா என் மைண்ட் செட் பார்த்தீங்கன்னா வில்லேஜ்லயே வீடை கட்டிடலான்னு, வில்லேஜ் பக்கத்துல இருக்கிற ஏதாவது ஒரு இடத்துலயே நான் வீடை கட்டிடலான்னு தான் இருந்தேன். பட் ஓ இங்கதான் உடைச்சிருக்கேன். ஐயோ முடியல கேஸ். எவ்வளவு நேரம் தான் கேஸ் இப்படி நோண்டிட்டு இருக்கேன். ஏன்னா எல்லாம் இது நான் பார்த்தீங்கன்னா ரொம்ப அவசரப்படுறேன். பர்ஃபெக்ட். இங்க ஒன்று கட்டி இங்கதான் நான் உடைச்சிருக்கேன், அதனால இங்க ஒன்று கட்டிக்கலாம். அது பக்கத்துலயே ஒன்று கட்டிக்கலாம். டக் டக். பர்ஃபெக்ட் கைஸ். ஓகே, இதுதான் நம்மளோட இன்டீரியர். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போறோம்னா எதுவும் பண்ண போறது இல்லை. இங்கேருந்து சும்மா பால்கனி மாதிரி ஒன்று கட்ட போறோம். கண்ட்ரோல் கொடு. கண்ட்ரோல் கொடுக்க முடியலையே, என்ன ப்ராப்ளம் இது? எனக்கு ஒன்று புரியல. ஐயோ ஆக்ஸ்
இப்போ வரேன் பரவாயில்ல. போய் ஆக்ஸ் ஃபஸ்ட்டு செய்யலாம். வா, ஆக்ஸ் இல்லாமல் என்னால் வாழ முடியாது. ஆக்ஸ் செஞ்சுட்டேன். இனி நான் எல்லாத்தையும் இப்படி உடைப்பினேன். அது எதுக்கு லூஸ் மாதிரி நான் பண்ணிட்டு இருந்தேன்னா பால்கனி கட்டலான்னு போனேன் கைஸ். அதுக்கு ராங்கா வந்துருச்சு பால்கனி. எல்லாம் எனக்கு பங்கானடா, இதுல என்ன கூறுவாங்கன்னு கேட்பீங்க. ஓகே 22 கரெக்டா இருக்கு. ஓ, இங்கேருந்து 1 2 கண்ட்ரோல் குடி லைட்டா. இப்படியே ஒன்னொன்னா அடிக்கிட்டு போகணும் கீஸ். ஒன்னே கட்டிடலாம். ஆனாலும் 2 2 வேற ஏதோ ஒரு லிரிக்ஸ் வருது எனக்கு. பாட்டோட லிரிக்ஸ் வந்து 2 கட்டல. இதுக்கு ஒரு ஃபென்ஸ் எல்லாம் போட்டு ஒரு மாதிரி டெக்கரேஷன் பண்ணலாம் இந்த பால்கனிக்குனா. பரவாயில்ல, நம்ம கிட்ட ஆக்ஸ் இருக்கே, பவர் ஆஃப் ஆக்ஸ். இப்படியே செத்துடலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கு. அது டாப்ல போய் தான் சாப்பிடணும். ஏன்னா கீப் இன்வென்ட்ரி ஆன்ல தானே இருக்கு. நம்ம எங்க வேணா சாவனால. செத்துட்டேன். ஒர்க் ஆயிடுச்சு. ஒர்க் ஆயிடுச்சு. இங்க ஏதோ ஒரு படிக்கட்டு ஆடலாம். பர்ஃபெக்ட். ஸோ அடுத்தது இது ஃபுல்லாக கவர் பண்ணோம். அவங்க பார்த்தீங்களா, வில்லேஜ் கிளியராக இப்போ தெரியுது. அது என்ன பம்கின் மேலே இங்கெல்லாம் வில்லேஜ் இருக்காது. நம்ம இங்கே இருக்கோம் கைஸ். அவ்வளோதான், நம்மளோடது இங்கே தான். உட்டு எவ்வளோ தீர போகுதோ. நான் இன்னும் 3 ஸ்டாக் எடுத்து வச்சிருக்கோம் கைஸ். இதுக்கு ஒரு 1 hour ஆகுமா? கண்டிப்பாக 1 hour ஆகும். சூப்பர். இதுதான் கீழே விழுணும். பரவாயில்ல, அதுக்கு தான் நான் ஸ்டெப்ஸ் பண்ணி வச்சிருக்கேனே. கண்டிப்பாக இதுக்கு 1 hour எடுக்கும் கைஸ். நான் சொல்கிறேன், 1 hour இந்த வீடை கட்ட இருக்கும். இந்த வீடை கட்ட 1 hour இல்ல இந்த பிளாக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வர 1 hour அப்புறம் தான் தெரியும். ஆனா இந்த ஷேடர்ல பார்க்கும்போது அந்த தண்ணியை ஒரே நிமிஷம் பாருங்களேன், ஒரு லேயர் மாதிரி தெரியல. அது பார்க்க ஒரு மாதிரி இருக்கு கீஸ். தட் மீன்ஸ் ஒரு மாதிரினா என்ன சொல்றது, அது எப்படி இருக்குன்னா அந்த ஐஸ் பயோம்லாம் ஒரு இருக்குல்ல, ஐஸ் பயோம், ஐஸ் வாட்டர், அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுக்குது கேஸ் எனக்கு. அதுதான் இதுக்கு மேலதான் நம்ம பாத்தீங்கன்னா வில்லேஜ்ல இருக்கிறதுனால வில்லேஜ் மாதிரியே கட்டலான்னு ஒரு ஐடியா. அது எப்படிக்கோ, ஆனா இது கண்டிப்பா ராங்கா தான் முடியும், அது தெரியும். இந்த வில்லேஜ்ல தூரத்துல அந்த ஒரு மாதிரி இருக்கு பாத்தீங்களா, இந்த மாதிரி ஸ்லாப்ஸ் வச்சு ஒன்று போட்டிருப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி கட்டலான்னு தான் ஒரு ஐடியா. பார்ப்போம், இது ஒழுங்கா வந்தா நல்லது, இல்லாட்டினா வார்த்தை இல்லை சொல்லி. அவ்வளோதான், இந்த வுட்டு முடிய போகுது. இன்னும் இந்த ஒரு ஸ்டாக்குக்கே முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன். நம்ம பண்ண தப்பு என்னன்னா வீடை ரொம்ப பெருசாக கட்டிட்டோம். பரவாயில்ல, வீடு பெருசாக இருந்தால் நிறைய பொருட்கள் உள்ளே வச்சுக்கலான்ட்டு செஸ்ட்டு எக்கச்சக்கமாக வச்சுக்கலாம். நான் போய் 2 மணிக்கூர் கழிச்சு வரேன் கைஸ். வரலாமா? வேணாம். இந்த 2 வுட்டை எப்படி எங்கேயாவது போட்டுட்டு 2 மணிக்கூர் கழிச்சே வருவோம். இல்லை ஃபர்ஸ்ட் நம்ம அப்புறமா கண்டினியூ பண்றதுக்கு பதிலாக இங்கே போய் நான் வந்து இன்னும் 3 ஸ்டாக்ஸ் எடுத்துட்டு வர போறேன் கைஸ். எவ்வளோ நேரம் ஆனாலும் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் போய் தூங்கிடுறேன். மை காட் ப்ரோ, பை பை. நான் எதையும் இப்போ லூஸ் மாதிரி செவுத்துல முட்டிட்டு இருக்கேன்னா என்ன பண்றது கைஸ். இங்கே போய் இதெல்லாம் எடுக்கணுமான யோசனை. இந்த பாருங்க பிரிக் ஸ்லாப்லாம் இருக்கு. இதையும் ஒரு 2 கட்டு எடுத்துட்டு வரணுமான்னு டவுட்டா இருக்கு. ஐடியா,
நம்ம எதுக்கு வேஸ்ட் பண்ணோம்? போய் இது போட்டு இது போட்டு இது போட்டு எங்கடா தையன் போட்டு அவ்வளோதான் முடிஞ்சு. ஓகே எடுத்துட்டு வந்துட்டேன். எப்படின்னா 2 மணிக்கு ஒரு கஷ்டப்பட்டேன். ரொம்ப கஷ்டம் கேஸ். இனிமே தான் போக போக கஷ்டமா வரும்னு நினைக்கிறேன். இது வாரத்துக்குள்ளேயும் 2 டே தாண்டிடுச்சு ஆக்சுவலா. ஐயோ 2 டே நான் போட்டு டொக்குன்னு போய் மைண்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஆக்சுவலா கிட்ட ஒரு உண்மையை சொல்லணும். நீங்க என்ன திட்டுவீங்கன்னு தெரியும், இருந்தாலும் நான் ஒரு கிரியேட்டிவ்ல தான் இப்போ விளையாடிட்டு இருக்கேன். ஸோ அதனால தான் இந்த உண்மையை நான் சொல்றதுக்கு தான் நான் கிரியேட்டிவ்ல தான் இதெல்லாம் போய் எடுத்துகிட்டே வந்தேன். சாரி கைஸ், ஏன்னா எனக்கு வேற வழி தெரியல. 2 மணிக்கு ஒரு ஆனால் இதை எடுக்கிறதுக்குள்ளேயே போச்சு. நான் ஃபர்ஸ்ட் தடவையும் சொன்னது போய், இந்த தடவையும் சொன்னது போய் தான் கைஸ். நான் இந்த வில்லேஜுக்கு கண்டுபிடிக்கிறதுக்குள்ளேயே நான் இது எல்லாத்தையும் எடுத்துட்டு தான் வந்தேன். சாரி கைஸ், உண்மையை மறைச்சதுக்கு ரொம்ப சாரி. இப்படியெல்லாம் போய் சொல்லாதரா அப்படின்னு சொல்லுவீங்க. இனிமேல் நான் போய் சொல்ல மாட்டேன். எல்லாத்தையும் உண்மையை சொல்லிடுவேன். சாரி கைஸ், யாரெல்லாம் இப்போ என்ன ஹேட் பண்ண போறீங்கன்னு தெரியல. கைஸ் தயவு செஞ்சு என்னை யாரும் ஹேட் பண்ணிடாதீங்க ப்ளீஸ். என்னை ஹேட் பண்றவங்க தயவு செஞ்சு அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்கன்னு சொல்ல மாட்டேன். அன்சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிடாதீங்க கைஸ். அன்சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிடாதீங்க கைஸ். இந்த சேனலை கஷ்டப்பட்டு கொண்டு வரணும்னு இருக்கேன். அதனாலதான் கைஸ் எனக்கு வேறு வழி தெரியல. அதுக்கு தான் நான் போய் டக்கு யோ முடியலையா? எவ்வளவு நேரம் கைஸ் என்னாலையும் முடியல கைஸ். நானும் ரொம்ப நேரமா, ஆனா இந்த வில்லேஜை கண்டுபிடிக்கிறதே ரொம்ப நேரம் ஆச்சுன்னா அப்ப பாத்துக்கோங்க. எனக்கு பொறுமைன்னு ஒரு அளவுக்கு தான் இருக்கு. நான் ரொம்ப பொறுமையாலாம் இருந்தா வேலைக்கு விளையாட போவானா நீங்க இதுவும். கொசு ரொம்ப கடிக்குது என்ன வேற. அதான் வேற வழி இல்லை. என்னடா பாட்டு இது கேப்பீங்க. இது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்ல வரும். சச்சின் பாத்தீங்கன்னா டவுன் 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 அப்படின்னு இருப்பாரு. சச்சின் அவர்தான். அதுதான் கிரிக்கெட்டர், நாட் சச்சின் படம் இல்ல, இது கிரிக்கெட்டர். ஐயோ பொறுமையை சோதிக்கிறாங்க கீஸ். பரவாயில்ல. அப்புறமா இந்த வீடியோ பார்க்குற எல்லாம் மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லை கண்ணி அதில் போட்டுக்கோங்க. அப்பதான் மறக்காம நோட்டிஃபிகேஷன் வரும் கைஸ். ப்ளீஸ் எல்லாரும் பெல்லை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். இந்த ஷேட்டர்ல கிளவுட்ஸை பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்கு கைஸ். என்னமோ பாருங்களேன், ஸ்கொயர் ஷேப்ல இருக்கு. நீங்களே பாருங்க, நம்ம வெளியில போய் காமிச்சு தரேன் பாருங்களேன். ஒரு மாதிரி இல்லைங்க பாருங்க, ஸ்கொயர் ஷேப் அந்த மாதிரி எல்லாம் கலந்து இருக்கு. என்னன்னா அடுத்துக்குள்ள காலியா? பரவாயில்ல, இங்க இருக்கு. அதுக்குதான் சேஃப்டிக்குன்னு எடுத்து வச்சு ஆக்சுவலாக பாதி கட்டிட்டோம் வீட்டை. ஆனால் இந்த ஸ்டேர்ஸ் பார்க்கவும் நல்லா தான் கேஸு. அவ்வளோதான், இதுக்கு பத்திடும். நான் அப்புறம் ஸ்லாப்ஸ் பண்ணிப்பேன் இதை வச்சு. வேற ஷேடர்ஸ் ஏதாவது நல்ல ஷேடர்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ். அந்த ஷேடர்ஸை போட்டு வீடியோ பார்க்குறேன். உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல ஷேடர்ஸ் ப்ளீஸ் எதுவாக இருந்தாலும் பண்ணுங்க. நான் போய் அந்த ஷேடர்ஸ் போய் ஆமாம் ஷேடர்ஸை நான் போய் பார்க்குறேன் நல்லா இருக்கா இல்லையா. போட்டுருவேன் கண்டிப்பா. நல்ல ஷேடராக இருந்தால் போட்டுருவேன் ப்ளீஸ். 28 விட்டுருக்கா, இதை போய் நான் ஸ்லாப்ஸாக மாற்றிட்டு வரேன். இது ஒரு மாதிரி இல்லை, இதை உடச்சிடலாமா? இருக்கிற இன்வென்ட்ரி அவ்வளோ ஃபுல்லா இருக்கு. என்னையா நீ ஏன் இங்க வந்துதான் பண்ணுவீங்களா? உடச்சிட்டேன், அவ்வளோதான். இங்க ஒன்று இருக்கா, ஓகே இது உடச்சிட்டு அயன் 33 உருகிடுச்சா? ஓகே, நான் இப்ப ஸ்லாப் பண்ண வந்தேன். ஐயோ
ஃபுல்லா ஸ்லாப் வச்சு இப்படி டப்புன்னு எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணலான்னு பார்த்தேன். எதுவும் ஒர்க்காகாது. இருக்கிறது இந்த 2 உட்ஸு. இங்கே என்ன தனியாக இருக்குது இந்த ஸ்லாப்ஸு, எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துருவோம். 54 என்னடா இவ்வளோ கம்மியாக கிடைக்குது கைஸ், நான் எதிர்பார்க்கல. 54 இவ்வளோ கம்மியாவா? டே பரவாயில்ல 50 இன்னொரு 64 இருக்குல்ல, பார்ப்போம். ஒழுங்கா வரணும் கடவுளே, ஒழுங்கா வரணும். ஃபஸ்ட்டு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி டக் சக் சக் சக்கு 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 இப்படி ஒன்று, 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 இப்படி ஒன்று. கொசு கடிக்குது. யாய் ஏய் ப்ரோ, ஒழுங்கா வாடா டே ப்ளீஸ்டா, உன்னை நம்பி தான்டா எங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் இருக்காங்க. எதே அப்படின்னு கேட்பீங்க. சும்மா சொல்லலாம் கேஸ். ஆனால் சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் நீங்கள் தெய்வம் கேஸ். உட்டாம திடீர்னு பார்த்தப்போ எனக்கு அது என்னடா திடீர்னு உட்டா மாறிடுச்சு அப்படின்னு தான் நான் பார்த்தீங்கன்னா ஷாக்ல பார்த்தேன். ஆனா இது உட்டா மாறல, ஒழுங்கா தான் இருக்குன்னு நான் ரியலைஸ் பண்ணேன். இதுக்குள்ள வேற கவர் பண்ணுமா கைஸ்? ஆமாண்ணா, யாரா அது? எனக்கு இன்னைக்கு ரொம்ப கொலாப்ஸ் ஆகுது கைஸ், வாய் ரொம்பவே கொலாப்ஸ் ஆகுது. ஐ திங்க் இதோட முடிய போகுது. 5 இன்னும் 3 தானே, இன்னும் 4 தான் இருக்கு. இன்னும் 2 1 ப்ரோ, அவ்வளோதான் ஃபினிஷ். இனி இதை போய் டக் டக் சக் டக் டக் சக் சக். ஆமா, அந்த வில்லேஜுக்கு நான் போகணும்னு சொல்லிட்டு இருந்தேன். இந்த வீடியோக்குள்ள நம்ம போயிடுவோமா கைஸ்? ஆக்சுவலா இது பாத்தீங்கன்னா ஒரு லெங்தான வீடியோவா தான் வரும் நான் நினைக்கிறேன். இது உடைச்சா 2மே சேர்த்தி உடையுது. நம்ம முன்னாடி போட்ட இதுவும் அப்புறமா போட்ட இதுவும் சேர்ந்தே உடையுது. ஓகே, இது பார்க்க மாடர்ன் ஹவுஸ் மாதிரிலாம் இருக்காது, ஒரு பாக்ஸ் ஹவுஸ் அப்படி வச்சுக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் லேயர் நம்ம பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதில் எந்த வித டிஃப்ரென்ஸ் எதுவும் ஆன மாதிரியே இல்லையே. பரவாயில்ல. இங்க ஒன்று, 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 இங்க ஒன்று. அவ்வளோதான். ஐயோ, முடிஞ்சா திரும்ப கொண்டு வரணுமா? ஓகே கைஸ், கொண்டு வந்துட்டேன். அதுவும் எப்படி நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். அதுக்குள்ளேயும் சாயங்காலம் ஆயிடுச்சாடா டே. என்ன அதுக்குள்ளேயும் டப்புன்னு சாயங்காலம் ஆகுது கைஸ், அதுதான் எனக்கு வெறுப்பாகுது. டீசன்ட் லுக்கா இருக்கு. ஐ திங்க் இந்த இதே நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணா நல்லா இருக்கும். எக்ஸ்டெண்ட் பண்ணலாமா? எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். அது என்னடா ஆக்ஸ் ஆயிடுச்சு கீஸ், ஃபுல்லா இருட்டாயிடுச்சு. டைம் 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 டைம். ஓகே, முன்னாடி போட்ட சைஸே தான் வருதுன்னு நினைக்கிறேன், தெரியலையே. இல்ல, முன்னாடி போட்டதை விட இந்த தடவை கொஞ்சம் பெருசா தான் வந்திருக்கு. இதை கட் பண்ணிக்கலாம், சேர்த்தே கட் பண்ணிக்கலாம். இதுவும் கீழே இருக்கிறதே கட் ஆயிடுச்சா? சூப்பர்ரா, இப்படிதான்டா இருக்கும். அப்ப வச்சது பர்ஃபெக்டா இருந்தது, இப்ப பாருங்களேன் ஒரு மாதிரி இருக்கு. நடுவுல வைக்கணும் கேஸ். அப்ப இதை எக்ஸ்டெண்ட் தான் பண்ணோம் நம்ம. பாத்தீங்கன்னா எக்ஸ்டெண்டே பண்ணிடலாம், அதுக்கு எதுவுமே இல்லை. எக்ஸ்டெண்ட் பண்ணிடலாம். புட்டிங் அவ்வளோதான். இல்ல, இதுவும் போதாதாடா, இதுவும் இவனுக்கு போதாதான் கேஸ். அப்படின்னா என்ன ஃபுல்லா கவர் பண்ணும் நீ சொல்ல வரையா? ஆமா, ஓகே, இதுதான் கேஸ். யாய் சூப்பர். அப்படின்னு கீழே இறங்கிட்டு அப்படியே போய் தூக்கத்தை போடணும். அப்புறம் நாளைக்கு உச்சிதெல்லாம் கலெக்ட் பண்ணணும். ஜாம்பி யாராவது வந்துடாதீங்கடா சாமி, பேர் ஆடு. அதுதான் 33 வேல்யூ வச்சா இனி என்கிட்ட இருக்கிறது போதும்.
இது அயன் ஷீல்டு. ஆமா, ஐயோ வுட் எடுத்துட்டு வரணுமா கைஸ்? திரும்பவும் வுட் எடுத்துட்டு வரணுமா? இந்த தடவை விட மாட்டேன்டா. உங்களுக்கே நான் காமிக்கிறேன் கைஸ் எப்படி நான் போறேன்னு. இங்க